அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் 4, தூது செய்தியை நிறைவு பெறுவது சம்பந்தமான மேலதிக விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல லட்சம் மக்களுக்கு மத்தியில் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபாவுடைய பெருவெளியில் மக்களுக்கு மத்தியில் 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வஹியை பெற்று எதையெல்லாம் தூது செய்தியாக அறிவித்தார்களோ அவைகளை அனைத்தையும் சாறு விழிந்து ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக தந்த செய்தி. அப்போது மக்களை நோக்கி, மக்களே, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு வழங்கிய இறுதி உபதேசமாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1739வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும், மக்களே, நீங்கள் மறுமையிலே உங்களுடைய இறைவன் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய தூது செய்தியை முழுமையாக எங்களுக்கு எடுத்து வைத்து விட்டீர்கள், அதை செம்மையாக நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் என்று உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் நன்மையை தான் நாடினீர்கள் என்றும் உங்கள் மீது உள்ள பொறுப்பை, அல்லாஹ் உங்கள் மீது சுமத்திய அந்த பொறுப்பை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாங்கள் சான்று பகர்வோம் என்று நபித்தோழர்கள் அனைவரும் பதிலளித்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி, பின்னர் அதை மக்களை நோக்கி தாழ்த்தியும், யா அல்லாஹ், நீயே சாட்சி, யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி என்று அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். இதை ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 1742, அதே முஸ்லீமில் 2137 ஆகிய ஹதீஸ்களில் விரிவாக, தெளிவாக, முழுமையாக பார்க்கலாம். படித்து பாருங்கள், யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ. இதில் நாம் காலத்தை சுருக்கத்தை கருதி சுருக்கமாக பதிவு செஞ்சுருக்கேன். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலேயே. அதே போல் எந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினானோ அந்த 23 ஆண்டு கால வகை செய்தியை அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக சார்பிலிருந்து கூறினார்.